Hi, எல்லாருக்கும் வணக்கம். And this video is about very important. இன்னைக்கு மார்னிங் ஒரு கால் வந்தது. ஒரு ஆட்டோமேட்டடான ஒரு பேங்க் கால் மாதிரி கூட தெரியல, நார்மல் கால், லைக் 11. நடிகை ஷாலு ஷம்மு சிவகார்த்திகேயனின் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் ஹீரோயினின் தோழியாக நடித்தவர். படத்தில் காமெடியன் சூரிக்கு ஜோடி அவர்தான். தற்போது ஷாலு ஷம்மு அதற்கு பிறகு படங்களில் சின்ன சின்ன ரோல்களில் நடித்து வருகிறார். மேலும் இன்ஸ்டாகிராமில் மட்டும் ஷாலுவுக்கு 9 லட்சம் ரசிகர்களுக்கு மேல் இருக்கிறார்கள். சமீபத்தில் தனக்கு வந்த மோசடி கால் பற்றி ஷாலு ஷம்மு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். காலையில் எனக்கு ஒரு ஆட்டோமேட்டட் குரலுடன் கிரெடிட் கார்டு பற்றி ஒரு கால் வந்தது என்றும், அந்த காலில் ஒரு நம்பரை அழுத்த சொன்னதும் நான் அழுத்தி கிரெடிட் கார்டில் எந்த விதமான பெரிய பரிவர்த்தனையும் செய்யவில்லை என கூறியதாக தெரிவித்துள்ளார். ஆங்கிலத்தில் பேசிய அந்த வடநாட்டுக்காரர் தன்னிடம் கிரெடிட் கார்டு விவரங்களை கேட்டபோதுதான் தனக்கு சந்தேகம் வந்தது என்றும், அவனை திட்டி தீர்த்து விட்டேன் என்றும் ஷாலு ஷம்மு கூறியுள்ளார். ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் திஸ் வீடியோ இஸ் அபவுட் வெரி இம்பார்ட்டண்ட். இன்னைக்கு மார்னிங் எனக்கு ஒரு கால் வந்தது. ஒரு ஆட்டோமேட்டடான ஒரு பேங்க் கால் மாதிரி கூட தெரியல, இது ஒரு நார்மல் கால், லைக் 1192 அது மாதிரி ஒரு கால் வந்தது. ஸோ அதுலேருந்து கால் பண்ணதும் இந்த மாதிரி அதில் மிஷின் வாய்ஸ் கேட்குது. அந்த மிஷின் வாய்ஸில் வந்து எனக்கு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து 3,43,000க்கு சம்திங் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இது உண்மை அப்படின்னா ப்ரெஸ் 1, இது போய் அப்படின்னு உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ப்ரெஸ் 9. உங்களுக்கு வந்து நாங்கள் கஸ்டமர் கேர் சப்போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க. அண்ட் நான் வந்து காலையில் எந்திரிச்சதும் நான் ஆன்சர் பண்ணுற ஃபர்ஸ்ட் கால். ஓகே, ஸோ எனக்கு ஒன்றும் புரியல. பட் இருந்தாலும் நான் உடனே 9 ப்ரெஸ் பண்ணிட்டேன், பிகாஸ் நான் எந்த ஒரு ஷாப்பிங்கும் பண்ணல. 9 ப்ரெஸ் பண்ண உடனே அந்த பர்சன் வந்து ஒரு நார்த் இந்தியன் நினைக்கிறேன். அவங்க முழுசாவே லைக் இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. பின்னாடி ஃபுல்லாக ஒரு கஸ்டமர் கேர் சப்போர்ட் நம்ம கால் பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு வாய்ஸஸ் பின்னாடி கேட்டுகிட்டே இருக்குமோ அதே மாதிரியான வாய்ஸஸ் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது ரிப்பீட் மூடில். அப்போது சரின்னு சொல்லிட்டு அந்த காலில் வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு கால் வந்தது, அவங்க தான் உங்களை கனெக்ட் பண்ணாங்க, அந்த ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் கால் தான் உங்களை கனெக்ட் பண்ணுச்சு இந்த டீமுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் ஏதோ ஸ்வைப் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க, பட் விச் ஐ டென்ட் டூ இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ என்னன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சொன்னதும் அவங்க சொன்னாங்க, மேம் இது ஆட்டோ ஜென்ரேட்டட் கால் தான், ஸோ அப்படி தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகிருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க, உங்கள் பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அண்ட் ஐ வாஸ் லைக், டக்குன்னு எனக்கு எதுவும் சஸ்பீஷியஸாக என்னமோ ஃபீல் ஆச்சு. நான் உடனே சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஸோ பேங்க்ல இருந்து தான் கால் பண்ணுறீங்களான்றது எனக்கு தெரியாது. யூ ஆர் டாக்கிங் அபவுட் மை கிரெடிட் கார்டு. ஸோ அப்படின்னு இருக்க பட்சத்தில் எனக்கு தெரியணும், நீங்கள் வெரிஃபைடான ஒரு பர்சன் தானே எனக்கு தெரியணும். நான் ஆத்தரைசேஷனான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஸோ லெட் மீ ஆஸ்க் யூ ஃபியூ கொஸ்டின்ஸ். என்னுடைய கார்டோடைய லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் சொல்லுங்கள். அண்ட் அந்த கார்டில் இருக்க நேமும் அது என்ன அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஸோ தென் ஐ நோ நீங்கள் வந்து ஸோ பேங்க்ல இருந்து தான் கால் பண்ணுறீங்க, இது உண்மையாகவே என்னோட கார்டு டீட்டெயில்ஸ்க்காக தான் இந்த கால் வெரிஃபிகேஷனுக்கு வந்திருக்கு அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை கேட்டேன். உடனே வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹீஸ் ஆன்சரிங், இல்லை மேம் இது வந்து எங்களுக்கு வந்து ஆத்தரைசேஷன் இதெல்லாம் வந்து அந்த ஓவர் த கால் சொல்கிறதுக்கு எங்களுக்கு வந்து அலோவன்ஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் இதை சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பொலைட்டாக தான் பேசினாங்க. நான் சொன்னேன், இஃப் அட் ஆல் நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு எப்படி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதே வெரிஃபிகேஷனுக்கு தான் நானும் உங்களை கேட்குறேன். ஸோ பெட்டர் நீங்களும் எனக்கு வந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா, இல்லை மேம் நாங்கள் சொல்ல மாட்டோம். எனக்கு அப்புறமா கோவம் வந்துடுச்சு. ஸோ இப்படிதான் வந்து ஒருத்தங்களுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட்டோ ஜென்ரேட்டட் கால் கொடுத்துட்டு எல்லாரையும் ஸ்கேம் பண்றீங்களா, உங்களுக்குலாம் அசிங்கமாவே இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிட்டேன். கோவம் வந்துட்டு அதுக்கு பிறகு இந்த ஸ்கேமை நான் கொண்டு போய் கண்டிப்பா நான் வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு நான் வச்சுட்டேன். பட் ஆனால் ஐ ரியலி வாண்டட் டு பிரிங் திஸ் டு எவ்ரிபடிஸ் நோட் சேயிங், கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி இந்த மாதிரியான இந்த ஃபார்மேட்லயும் நிறைய பேர் வந்து சீட் பண்ணணுன்றதுக்காக பீப்புள் ஆர் ட்ரையிங். ஸோ எனக்கு இந்த விஷயம் நடந்தது, ஏதோ ஒரு விஷயத்தினால எனக்கு திடீர்னு அவங்களை கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. இல்லைன்னா உண்மையிலேயே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, என் பேரில் வந்து ஏதாவது லோன் ஜென்ரேட் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை நான் கிரெடிட் கார்ட்ஸில் ஸ்வைப் பண்ணியிருந்திருக்கலாம். எனிதிங் கேன் பி ஹேப்பன். ஸோ அதனால நம்ம வந்து எவ்ரி டைம் வி நீட் டு ஆஸ்க் கொஸ்டின். லெட்ஸ் சே பேங்க்லேருந்தே கூப்பிட்டு இருந்தாலுமே அவங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த் தானே கேட்குறாங்க, ஓடிபிலாம் எதுவுமே கேட்கலையே அப்படின்னு இல்லாமல் நம்ம அவங்கள திரும்ப கேள்வி கேட்கறது உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம். ஸோ திஸ் இஸ் another வே ஆஃப் ஸ்கேம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ கைண்ட்லி நீங்கள் எல்லாருமே வந்து சேஃபாக இருக்கணுன்றதுக்காக தான் எனக்கு நடந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நேரம் என்னுடைய இந்த பதிவை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பி சேஃப்.